வேலை ஒன்றும் இல்லை. ஆன்லைனில் சீட்டு விளையாடலான்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. 3000 ரூபா போனஸ் கொடுக்குறாங்க. அதனால இன்னிலேருந்து அந்த சீட்டு விளையாட்டை தொடரலான் இருக்கிறேன். மாப்பிள்ள, நேற்று நான் சீட்டு விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் நகை வாங்குற அளவுக்கு சம்பாரிச்சிட்டோம். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்கிட்டு இப்போ அதையெல்லாம் போட்டு தான் நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம். இனிமேலும் நாங்கள் நாளையிலேருந்து சீட்டு விளையாடலான்னு இருக்கிறேன். நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள். ஹலோ. அதான் நேற்று சீட்டு விளையாட்டில் சம்பாதிச்ச பணத்தில் இன்றைக்கி ஒரு தோட்டம் வாங்கி போட்டலான்னு சொல்லிட்டு தோட்டம் பார்த்துட்ருக்குறோம். ரப்பர் தோட்டம் ஒரு 10 ஏக்கர் இருக்க மாட்டிருக்குது. ஒய்ஃபுக்கும் பிடிச்சிருக்கு. சரிங்களா, அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி இந்த தோட்டத்தை வாங்கிடலான்ட்டு இருக்கிறோம். வாங்கிட்டு உங்களுக்கு எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சீட்டு விளையாடி நாங்கள் தோட்டம் துறவுன்னு வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விளையாடி செட்டில் ஆக பாருங்கள். நாம் ஜெயிச்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக டிவியில் போட்டு நான் 40,000 ஜெயிச்சிருக்கேன், 30,000 ஜெயிச்சிருக்கேன், 20,000 ஜெயிச்சிருக்கேன்னு பெருமையாக போட்டு பெருமைப்படுத்திடுறோம். தோத்தவனோட நிலைமை, அவன் குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை எதிர்பார்த்துருப்போமா? இப்போ பாருங்க அவனோட நிலைமை எங்கே இருக்குதுன்ட்டு. தோட்டம் துறவு நகை நட்டெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரி, நாம வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே இருக்கோம், பிஸ்னஸ் வேற லாக்கு. அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமளும் போய் சீட்டு விளையாடலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு. நான் சீட்டு விளையாட இப்போ போகிறேங்க. ஏன்னா கொல்ல மாதிரி சீட்டு விளையாடவான்னு என்னை கூப்பிட்டு இருந்தான். கடைசியில் என் நிலமை பார்த்தா இப்படி குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சீட்டு விளையாட போகாதன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆன்லைனில் விளையாண்டாலும் கடைசியில் நடுத்தருவில் தான் நிற்கணும், டைரெக்டாக விளையாண்டாலும் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னா இப்போ மருந்து வாங்குற கூட காசு இல்லாமல் பொண்டாட்டி கையில் அரைச்சி தலைவிட்டு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.